விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து காலை கடன்களாகிய உள்ளத்தையும் உடலையும் சுத்தம் செய்த பின்பு விநாயகரை மனமுருக பிரார்த்தனை செய்ய வேண்டும். சூரியன் உதிக்கும் வரை எந்த உணவையும் உட்கொள்ளாமல் விநாயகரை நினைத்திருந்து என் சங்கடங்களை நீயே தீர்க்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பூஜையை தொடங்க வேண்டும். முதலில் விநாயகர் பூஜை செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு விநாயகரிடம், நான் என்னுடைய சதுர்த்தி விரதத்தை முறைப்படி அனுஷ்டிக்கப் போகிறேன், எனவே நீ எந்தவித தடைகளும் இல்லாமல் அருள் புரிய வேண்டுகிறேன் என பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பின் தங்கத்தாலோ அல்லது தாமிரத்தாலோ அல்லது படத்திலோ விநாயகர் செய்து பூஜை செய்ய வேண்டும். விதிமுறைப்படி நெய், சர்க்கரை, எள் சேர்த்த கொழுக்கட்டைகளை தயாரித்து கொண்டு விநாயகருக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். விநாயகர் சதுர்த்தியை மிகவும் ஸ்ரத்தையுடன் கடைபிடிப்பவர்கள் சிறந்த கல்வி அறிவும் தெளிந்த ஞானமும் சிறந்த செல்வமும் பிள்ளை பேரும் துன்பங்கள் விலகி இன்பமும் பெறுவார்கள். காரிய அனுகூலமும் உண்டாகும், இடையூறு விலகும், பெரும் புகழுடன் சகல நோய்களும் நீங்கி சகல பாக்கியங்களுடன் வாழ்வார்கள். விநாயகர் சதுர்த்தி விரதத்தை ஒரு கொண்டாட்டமாகவே நாம் கருதுகின்றோம். விநாயகர் ரொம்பவும் எளிமையான கடவுள். அதாவது யார் கூப்பிட்டாலும் உடனே ஓடோடி வந்து அருள் பாலிப்பார். இந்த விரதத்தையும் பூஜையையும் மேற்கொள்வதற்கான சில அடிப்படை விவரங்களை காண்போம். விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையிலேயே எழுந்து வீட்டை தூய்மை செய்து மாக்கோலமிட வேண்டும். பின் நீராடி வந்து பூஜை அறையில் மனைப்பலகையை வைத்து அதன் மேல் தலைவாழையை அதன் நுனிப்புறமாக இருக்கும்படி வைத்து அதில் அரிசியை பரப்ப வேண்டும். அரிசியின் மேல் நம் வலது கை மோதிர விரலால் பிள்ளையார் சுழியிட்டு அதன் கீழ் ஓம் என எழுத வேண்டும். மனையின் இருபுறமும் குத்துவிளக்கை வைத்து தேவையான பூஜை பொருட்கள், நிவேதன பொருட்கள், அபிஷேக பொருட்களை தயாராக வைக்க வேண்டும். நம் வீட்டு பிள்ளைகள் மூலமாக களிமண்ணால் செய்யப்பட்ட வலஞ்சுழி விநாயகரை வாங்கி வரச் செய்து அதற்கு சந்தனம், குங்குமம் இட்டு தொப்பையில் காசு வைக்க வேண்டும். பிள்ளையாருக்கு அறையில் துண்டு கட்டி பூமாலை, அருகம்புல் மாலை அணிவித்து மனைப்பலகையில் இருத்த வேண்டும். குன்றிமணியால் கண்களை திறக்க வேண்டும். பின்னர் பிள்ளையார் குடை வைத்து விளக்குகளை ஏற்றி பூஜையை தொடங்க வேண்டும். கொழுக்கட்டை, சுண்டல், வடை முதலிய நிவேதன பட்சணங்கள், அர்ச்சனை மலர்கள், பத்திரங்கள் 21 என்னும் எண்ணிக்கையில் இருப்பது சிறப்பு. இல்லாவிட்டாலும் நம்மால் முடிந்ததை கொண்டு பூஜை செய்யலாம். தூபதீபம் காட்டி அர்ச்சனை செய்ய வேண்டும். பின்னர் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானாய ஸ்வாஹா எனும் கணபதியின் மூல மந்திரத்தை 21 முறை அல்லது 51 முறை சொல்லி பூஜையை முடிக்க வேண்டும். பூஜை முடிந்ததும் குழந்தைகளுக்கு நிவேதன பட்சணங்களை வழங்கி நாமும் சாப்பிடலாம். வீட்டில் பூஜை முடித்த பின் ஆலயம் சென்று விநாயகரை வணங்கி வரலாம். காலை மாலை இருவேளையும் பூஜை செய்வது சிறப்பு. விநாயகர் சதுர்த்திக்கு பின் விநாயகர் சிலையை குளம், ஆறு, கடல் இவைகளில் விமர்சனம் செய்ய வேண்டும். விநாயகர் சதுர்த்தியையும் சேர்த்து அன்றைய தினமோ அல்லது ஒற்றைப்படையில் அமையும்படியாக 3, 5, 7வது நாட்களிலோ இதை மேற்கொள்ளலாம்.
ஆண்கள் மட்டுமே பிள்ளையாரை நீரில் கரைக்க வேண்டும். விநாயகர் வீட்டில் இருக்கும் வரை அவருக்கு இருவேளை பூஜை நைவேத்தியம் செய்ய வேண்டும். பிள்ளையார் சிலை சேதமடையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். வழியனுப்பும் நாளன்று மங்களமூர்த்தி மகாராஜா அடுத்த வருடமும் வாராஜா என கூறி வழியனுப்ப வேண்டும். தொப்பையில் பதித்த காசை எடுத்து வீட்டில் வைத்து பூஜை செய்தால் செல்வம் பெருகும், லட்சுமி கடாட்சம் கிட்டும். பூமியிலிருந்து உருவான எதுவும் பூமிக்கே திரும்பி போக வேண்டும் என்ற தத்துவம்தான் களிமண். களிமண் மட்டும்தான் என்றில்லாமல் உலோகம், கற்சிலை, விக்கிரகங்களையும் வைக்கலாம். பத்திரம், புஷ்பம் எனப்படும் பல வகை பூக்கள் கொண்ட கொத்து, எருகம்பூ மாலை, அருகம்புல், சாமந்தி, மல்லி என்று எத்தனை வகை பூக்களை வாங்க முடியுமோ அவரவர் வசதிக்கேற்ப வாங்கிக் கொள்ளலாம். அதே போல முடிந்த அளவுக்கு சில வகை பழங்களையும் வாங்கிக் கொள்ளலாம். இவை எல்லாவற்றையும் விட விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான மோதகத்தை செய்து கொள்ளலாம். பால், தேன், வெல்லம், முந்திரி, அவல் என்று ஒவ்வொன்றிலும் சிறிதளவு எடுத்து ஒன்றாக கலந்து அதையும் நைவேத்தியம் செய்யலாம். நிவேதன பொருட்கள் ஒவ்வொன்றிலும் 21 என்ற கணக்கில் சிலர் வைப்பார்கள். ஆனால் எண்ணிக்கை முக்கியமில்லை, ஈடுபாடுதான் முக்கியம். பிறகு கற்பூரம் காட்டி விரதத்தை முடிக்கலாம். 15 நாள் அனுசரித்தாலும் சரி, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு ஒரு நாள் மட்டுமே அனுசரித்தாலும் சரி, மேற்கொள்ளும் விரதத்தை உளப்பூர்வமாக கடைபிடிக்க வேண்டியதுதான் முக்கியம். திருவுருவ உண்மை. விநாயகர் ஒரு கொம்பு, 2 செவிகள், 3 திருக்கண்கள், 4 திருத்தோள்கள், 5 திருக்கரங்கள், வா, க்ர, து, இந்தா, ய, ஹூம் என்ற 6 எழுத்து மந்திரம் ஆகியவற்றை தனக்கென உடையவர். அவரை வழிபட்டோர் 7 பிறவிகளும் நீங்கி என் திசைகளும் புகழ நவமணிகளும் பெற்று சம்பத்துடன் வாழ்வார்கள். ஓம் கணேஷாய நமஹ. ஓம் கணேஷாய நமஹ. ஓம் கணேஷாய நமஹ.